தலைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 34 நிலையாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் உலகத்தின் அற்புத படைப்பு. எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல் திருக்குறள் என்பர். வள்ளுவர் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றப்படும் அளவிற்கு தமிழுக்கு புகழை சேர்த்த படைப்பு திருக்குறள். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 34 நிலையாமை. நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும். நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். நிலையில்லாத பொருள்களை நிலையானவை என்று எண்ணும் அற்ப அறிவு இழிவானது. நிலையாமையை பற்றி வள்ளுவர் நிறைவாக கூறுகிறார். இனி நிலையாமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். நிலையாமை 331. நில்லாதவற்றை நிலையென என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. நிலையற்ற பொருட்களை நிலை நிற்கும் என்று கருதும் அறிவின்மை இழிவுடையதாகும். 332. கூத்தாட்டு அவை குழாத் தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதிவினின் தற்று. கூத்தாட்டும் அவையில் மக்கள் கூடுவதைப் போன்றதே செல்வம் சேருவதும் போவதும் ஆகும். அற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். செல்வம் நிலையற்றதாகும். அச்செல்வத்தை பெற்ற நாளிலேயே நிலையான அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். 334. நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிர் ஈரும் வாள் அது உணர்வார் பெறின். காலம் இரவும் பகலுமாக மாறி மாறி இயங்கி உயிரின் வரையறையையும் பிரிக்கும் வாளாக உள்ளது. 335. நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். பேச்சடங்கி விக்கல் எடுத்து மூச்சடங்கி இறப்பதற்கு முன்னரே நற்செயல்களை செய்ய வேண்டும். 336. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று உயிருடன் இருந்த ஒருவன் இன்றில்லை என்று கூறும்படியான பெருமைக்குறைது உரியது இவ்வுலகம். 337. ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. ஒரு நாள் கூட உயிருடன் இருப்பதை அறியாத உலக மக்கள் பல கோடிக்கும் மேலாக எண்ணுவார்கள். 338. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடையின் நட்பு. உடம்பிற்கும் உயிருக்கும் உள்ள நட்பானது முட்டையினது ஓட்டிற்கும் பறந்து செல்லும் பறவைக்கும் உள்ள தொடர்பை போன்றதாகும். 339. உறங்குவது போகும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. 339வது திருக்குறள். உறங்குவது போலாகும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இறப்பானது உறங்குவதைப் போன்றது, உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பாகும். 340. புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிர்க்கு. உயிருக்கு நிலையான ஓர் உடம்பு கிடைக்காமையினால் அவ்வுயிர் பல உடம்புகளில் தங்கி இருக்கின்றனவோ. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும்
மனதில் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நல்லது நேயர்களே, குரலும் பொருளும் அதிகாரம் நிலையாமை குறித்து சிறப்பாக சொற்பொழிவை ஆற்றியிருந்தார் தக்கோலத்திலிருந்து பட்டிமன்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.